குஜராத் கடல் எல்லையில் படகு வெடித்து சிதறியதன் பின்னணியில் பயங்கரவாத சதித்திட்டம் இருக்கலாம் என்ற இந்தியாவின் சந்தேகத்தை பாகிஸ்தான் மறுத்துள்ளது. ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று குஜராத் கடல் பகுதியில் போர்பந்தரை நோக்கி வந்து கொண்டிருந்த பாகிஸ்தான் படகை இந்திய ரோந்து படையினர் முற்றுகையிட்டனர். அப்போது அதில் இருந்தவர்கள் வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்தனர். படகு வெடித்து சிதறி அதிலிருந்த 4 பேரும் இறந்தனர். உளவுத்துறையினரின் எச்சரிக்கையை தொடர்ந்தே ரோந்து படையினர் இந்த படகை முற்றுகையிட்டனர். மும்பையில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலைப் போல இன்னொரு தாக்குதலுக்கு தற்கொலைப்படை பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியிருக்கலாம் என்று கருதப்பட்டது. ஆனால் இதை பாகிஸ்தான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. பாகிஸ்தானின் நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்ற வெற்றி பிரச்சாரத்தை இந்தியா மேற்கொள்வதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தஸ்னிம் அஸ்லாம் மறுத்துள்ளார். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்திலிருந்து இந்தியா நோக்கி எந்த படகும் செல்லவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் குஜராத் கடல் பகுதியில் வெடித்து சிதறியது தங்கள் நாட்டைச் சேர்ந்த படகே அல்ல என்று பாகிஸ்தான் மறுத்துள்ளது.